வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட கிருத்திகா எனர்ஜி சேனல்லேருந்து பிஜிடிஆர்பி 2024 அண்ட் டிஎன்டெட் 2024க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுங்க. ஸோ டெய்லி 10 questions ஃபார் இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி அண்ட் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. டெய்லி 10 questions. அதுக்கப்புறம் வந்து வீக் டெஸ்ட், மந்த் டெஸ்ட் இருக்குது. அதான் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரெக்யூர்மெண்ட் பேசிஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சஸில் ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். PGTRB 2024 FAQ. So frequently asked questions from subscribers and viewers in comments and personals அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும் அப் டு டேட்டா ரொம்ப ஜென்யூனாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஆர்பிக்கு படிக்கிறீங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த 2024 படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டிஆர்பி ஆனுவல் பிளானர், டெம்பரரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட், NCT proposal about TET for PGTRB, vacancy increase for PGT, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், சிலபஸ் சேஞ்ச், பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன்செட். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு அனலைசிஸ் தான் நான் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று என்னன்னா யூஜிடிஆர்பியோட கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ஷேர் பண்ணுறதுல தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து சிவி லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான ரெடியா இருக்கீங்க. ஸோ பிஜிடிஆர்பி இஸ் அ கிரேட் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்போ மேடம் வருது பிஜிடிஆர்பி, போன வருஷத்துலேயும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்க ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ட்வைஸ், அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா நடந்துரும். ஸோ உங்களுக்கு ஹையர் செகண்டரியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மேஜர் டீச்சர்ஸ் இல்லாமல் ஸ்கூல் ரன் பண்ண முடியாது. டெம்பரரி டீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். ஸோ பெர்மனன்ட் சொல்யூஷன் கண்டிப்பாக நீங்களாக தான் இருக்க முடியும். ஸோ டிஆர்பி ஆனுவல் பிளானர் இதில் என்ன இப்போ பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது, நமக்கு வந்து பழைய யூஜிடிஆர்பி முடிஞ்சிருச்சு. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஜான்வரியில டென்டேட்டிவ் போட்டு ஏப்ரல்ல நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து இப்போ ஜூலைல தான் நடக்க போகுது. ஸோ அதையே பேசிஸா வச்சு அடுத்தடுத்து நம்ம தள்ளி போகலாம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுமே வந்து ஜூன் 24 சொல்லியிருந்தாங்க, அது போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் டிஎன்டெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, அதாவது இந்த இயர்க்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வெளியிடலை. அதுவும் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். ஸோ அதுக்கப்புறம் தான் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ் வந்து நமக்கு வரப்போகுது. அதனால the டைம் இஸ் ப்ரீஷியஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸாம் வருதுன்றது உறுதி ஆயிடுச்சு. நமக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருமே அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. சிஎம் 110 விதி, அதாவது 110 விதியின் கீழே வந்து 19,000 டீச்சர்ஸ் வந்து நாங்கள் 26க்குள்ள போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆவாங்க. ஏன் அது இயர் வந்து நீங்க 26ல தான் போடுவாங்க. அப்போ 26 இஸ் நாட் மச் மோர், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இப்போ நீங்க நோட்டிபிகேஷன் போட்டு எக்ஸாம் வச்சு அந்த ப்ரொசீஜர் முடியுது அப்படின்னா 26 வந்துடும். ஸோ நமக்கு எக்ஸாமுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே நேரம் போஸ்டிங் வந்து கையில கன்ஃபார்மா கிடைக்க போகுது. அந்த பாசிட்டிவா தான் நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பா போஸ்டிங் போட போறாங்க. எக்ஸாம் தள்ளி போகுதுன்னா நமக்கு ஃபேவர் தான். எதெல்லாம் படிக்கலையோ, எதெல்லாம் படிக்காம விட்டு வச்சிருக்கோமோ, என்னெல்லாம் இன்னும் பெனிஃபிட்டடா, என்னெல்லாம் இன்னும் இம்ப்ரூவைஸ்டா படிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இதுல ரொம்ப முக்கியமா. அதனால யாரும் வந்து நோட்டிபிகேஷன் போடட்டும், இன்னும் டெட்டுக்கே போடல, டிஆர்பி வருமா வராதுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அதை உறுதியா சொல்ல முடியும். நீங்க ஹிஸ்டரியை திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும், வராது, இப்ப இந்த வருஷம் வராதுன்னு வெயிட் பண்ணவங்க யாரும் உள்ள போல. எப்படி இருந்தாலும் வந்துரும்னு நம்பி படிச்சவங்க எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஸோ அதை மறந்துட வேண்டாம். அதனால
நம்ம வந்து எந்த எக்ஸாம்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோன்றது தெளிவா இருக்கும். அப்ப அந்த எக்ஸாம் வரப்போகுதுன்றதுலயும் தெளிவா இருக்கும். எப்போ வந்தா என்ன நம்மளோட ப்ரிப்பரேஷனை கரெக்டா செய்வோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான. இந்த ஆனுவல் பிளானால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் கண்டிப்பா வரும். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன மேடம், அது அப்போ வந்து நமக்கு பிடிஎஸ் யூஜிடிஆர்பியில வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அப்போ ரொம்ப போஸ்டிங் லேட் ஆகுமா, இல்லை பிஜிடிஆர்பி போடுவாங்களா போட மாட்டாங்களா, செகண்ட் டிகிரி எல்லாத்துக்கும் டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டிருக்காங்க, இது என்ன எப்படி எடுத்துக்கிறது மேடம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நோ டோன்ட் நீட் டு பேனிக். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து 3876 பேர் 3876 பேர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ அப்ப நமக்கு அவ்வளவு வேக்கன்ட் இருக்குங்கிறது முதல் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பிஜிடிஸ் மட்டுமே பிரிச்சிருக்காங்க. டோட்டலா சொல்லும் போது அந்த 3876ங்கிறது இந்த இயர் இப்போ இருக்கிறது. இது இல்லாம இன்னும் ஆட் ஆகும் நமக்கு போஸ்டிங்ஸ். இதுல என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த பசங்க வேஸ்ட் ஆஃப் டைம், அதாவது டீச்சர் இல்லாம போயிடக்கூடாது. ஏற்கனவே போன வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கள இந்த வருஷமும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்கு ஒரு புது ரெகுலர் போஸ்ட், பணி நிரந்தரமான ஒரு போஸ்ட் போடுறோமோ அன்னைக்கு அவங்க வெளியில போயிடுவாங்க. ஸோ டெம்பரரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டை நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் பண்ணோம். ஏன்னா இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அடுத்த பெர்மனன்ட் சொல்யூஷன் யாருன்னா, எக்ஸாமுக்கு தயாராகிக்கிட்டு இருக்க நம்மளதான் அங்க ஃபிட் பண்ண முடியும். டெம்பரரி டீச்சர்ஸை கண்டிப்பா போட முடியாது. எக்ஸாம் எழுதணும், டிஆர்பி கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னாலும் நமக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து நமக்கு ஒரு பிளஸ் தான். அதனால நம்ம கண்டிப்பா அடுத்த கட்டமா எக்ஸ்டெண்ட் போயிட்டே இருக்கும் போது சீக்கிரமா நமக்கு ஒரு எக்ஸாம் வச்சு முடிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அவங்களுக்கும் வரும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ எல்லாருமே கேட்டது என்னன்னா, டெம்பரரி டீச்சர்ஸ் போடுறதுனால போஸ்டிங் டிலே ஆகுமா? டெஃபினெட்லி நாட். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த வருஷம் சொல்லியிருந்தாங்க சிஎம், அதாவது நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ரிவீல் பண்ணியிருந்தது என்னன்னா, போன வருஷத்தை விட சம்வாட் பெர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அதிகம் மாணவர் சேர்க்கை. ஸோ அதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டை கிளியர் பண்றது, பேரண்ட்ஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லாம ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து இந்த டெம்பரரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டே தவிர எப்பவுமே ஒரு பெர்மனன்ட் டீச்சரை வந்து டெம்பரரி டீச்சர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க எத்தனை வேக்கன்ட் டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டாலும் நம்ம தான் அந்த இடத்துல போய் உட்கார போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட, ஒரு கவனத்தோட அந்த இடத்த விட்டுறக்கூடாதுன்றதோட படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றது. ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் தான் நான் சொல்ல போறேன். ஸோ எல்லாருமே இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, இதை பத்தி புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுல வந்து ஒரு சின்ன லெத்தாஜிக் இருக்கும், இன்னும் ஒண்ணுமே சொல்லலை, எப்ப வருதுன்றது நமக்கு தெரியல, சொன்னா பாத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு டெஸ்ட் வரும்போதுமே அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு, டெஸ்ட் என்ன வச்சு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஹார்ட் டைம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து வந்துடணும். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், டெட் இஸ் கம்பல்சரி ஃப்ரம் 9th to 12th. என்சிடி ப்ரொபோசஸ் நியூ ரூல்ஸ் ஃபார் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட். ஸோ நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் வந்து நியூ ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. ஸோ conducted from next academic year in requirement of 9th to 12th class teachers in schools. So preparation are going on fast in this regard. He also said that NCT is working on the proposal and implementation of TET at secondary level. So in the பக்கம் பாத்தீங்கன்னா, the central government is preparing to take a major decision to improve education system. The National Council for Teacher Education has proposed a new rules for teacher recruitment. As per the proposal, TET has been made compulsory from higher secondary level class 9 to 12. Passing TET will also be made mandatory for recruitment of teachers from classes 9 to 12. So இதுதான் ரொம்ப முக்கியம். It is expected to be implemented from the academic year 24 to 25 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது எல்லாமே
ஃபுல்லாவே நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகலை, இதை பத்தின நியூஸ் எல்லாம் எதுவும் வரல அப்படின்னாலுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸோ எதையுமே இந்த வருஷம் வரும் வராது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயத்துல இருக்கும். அதனால கண்டிப்பா ஆனா இன்னைக்கு வரைக்கும் டிஆர்பி இந்த டிஆர்பிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, நெக்ஸ்ட் டிஆர்பிக்கு வரும். அப்படிங்கிற போது நம்ம இந்த டிஆர்பியை லாஸ்ட் சான்ஸா எடுத்துக்கிட்டு நம்ம படிச்சிடறதுக்கான விஷயம் தான் இது. இப்ப நெக்ஸ்ட் டிஆர்பி 24-25 நம்ம இது 23-24க்கு தான் நமக்கு இப்ப கொடுப்பாங்க. ஸோ 24-25 அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ரொபோசல்ல இன்னும் வரல, அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு முன்னாடி வர பிஜிடிஆர்பில நம்ம செலக்ட் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அண்ட் அந்த ஏர்ஜ் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் இங்கே ரிவீல் பண்றேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ திரும்ப ஒரு ஜென்டில் ரிமைண்டர், அதை பத்தின ஒரு டாக் இல்லை, அதனால அது எப்போ வரும் மறந்துட்டோம் அப்படின்னு இல்லாம அதையும் ஒரு பாயிண்ட்ல ஒரு மனசுல வச்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா இந்த டெட் எப்பவுமே நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப படிச்சுட்டு இருக்கவங்க இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்டயுமே சொல்றது என்னன்னா, படிக்கும்போது அதுதான் லாஸ்ட் சான்ஸ் நினைச்சு படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அந்த ஒரு பாயிண்ட் தான். சோ இதுதான் லாஸ்ட் சான்ஸ், இது அடுத்த வருஷம் நம்ம போக முடியும்ன்றதே மறந்துருங்க. இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு எப்ப படிச்சாலுமே அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும், ஒரு வெறி கொடுக்கும், ஒரு இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனை கொடுக்கும். இதெல்லாமே சைக்காலஜி. அதனால இதுதான் லாஸ்ட், அந்த லாஸ்ட் தீக்குச்சியை பத்த வைக்கிற அந்த மொமெண்ட். அதை ஃபர்ஸ்ட்லயே செஞ்சிருந்தா நம்ம இந்நேரம் நிறைய சேவ் பண்ணிருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கடைசி தீக்குச்சி இது அப்படின்ற மனசோட படிங்க, அதுதான் நான் சொல்றது. ஸோ நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் வெயிட் பண்றது, இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறது, அதாவது நீங்க கொஸ்டின் கேட்கறது தப்பு இல்லை. ஸோ படிக்கலாமா வேண்டாமா, மாறுமா மாறாதா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மாறினாலும் மாறாட்டியும் நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க, அதான் நான் சொல்றது. ஸோ அடுத்து பார்க்கும்போது நமக்கு இது கிளியர் கட்டா நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த தடவை நமக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ், படிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்து வேகன்சி இன்க்ரீஸ். ஸோ நமக்கு எல்லாரும் பிஜிடிஆர்பி இருக்கட்டும், டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதுற எல்லாருக்குமே ஆனுவல் பிளானர்ல ஒரு வேகன்சி வரும், நோட்டிபிகேஷன்ல ஒரு வேகன்சி வரும். அதுக்கப்புறம் ஆடண்டம்ஸ் 2 ஆடண்டம் கூட போட்டிருக்காங்க, 3 கூட போட்டிருக்காங்க. சிவிக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி கூட ஆடண்டம் போட்டிருக்காங்க. ஃபைனல் லிஸ்ட்ல ஒரு 20 பேரோ 30 பேரோ 50 பேரோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் சாங்ஷன், அந்த வருஷம் போஸ்ட் சாங்ஷன் ஆகிறத பொறுத்து அந்த ஆடண்டம் ஆனுவல் பிளானர் எல்லாம் முடியும். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகுறது டென்டேட்டிவ் தான். ஸோ இந்த 200 இந்த 500 இந்த 1000 இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ். ஸோ நமக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பிஜிடிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, கண்டிப்பா போடுவாங்க அப்படிங்கிற ஒரு உறுதி ஒரு மனசுல வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது 100 பேரா இருக்கட்டும் 200 பேரா இருக்கட்டும், இங்கிலீஷா 20 பேரா இருக்கணும், அந்த 20 பேர்ல நீங்க ஒருத்தரா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஹார்ட் திங்க் மனசுல வச்சு படிங்க. அதாவது பேசுறதுக்கு எல்லாமே நல்லாதான் மேடம் இருக்கும் அப்படின்றதும் சில பேர் வந்து எக்ஸ்பிரஸே பண்றீங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு சீட்டு உங்களுக்கான ஒரு வேலை, அதே மனசுல மட்டும் வச்சுக்கோங்க. எத்தனை போஸ்ட், எத்தனை பேர் எழுதுறாங்க, எத்தனை வருஷத்துக்கு படிச்சுட்டு இருக்காங்க, இல்ல இது எதுவுமே வேண்டாம். ஆடண்டம் போடுவாங்களா, லிஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம், எதுவுமே வேண்டாம். போடுற போஸ்டிங்ல நான் ஒருத்தரா இருப்பேன் அப்படிங்கிற கன்ஃபார்ம்டு ஒரு உறுதி வேணும் உங்ககிட்ட. அதுதான் ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதை வந்து பாருங்க. ஸோ வேகன்சி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்மால் அமௌண்ட்டை வந்து நீங்க மனசுல நினைக்க வேண்டாம், அது ஒரு நம்பரே கிடையாது. கண்டிப்பா இது எல்லாருக்குமே பிஜிடிஆர்பி நிறைய தடவை எழுதியிருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நான் பார்த்த வரைக்குமே அது எத்தனை சேஞ்சஸ் போகி எத்தனை ஆடண்டம் போகி வந்திருக்குங்கிறது தெரியும். லாஸ்ட் யூஜிடிஆர்பியே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதனால இந்த வேகன்சி இன்க்ரீஸை பத்தி கவலைப்படாம நீங்க கண்டினியூஸா உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டீங்கன்னா அந்த போஸ்டிங்ல ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கன்ஃபார்மா உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச். ஸோ இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டிஆர்பி ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓ பற்றி இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நான் ரொம்ப கிளியராக என்னென்னலாம் இருக்குன்னு போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க, நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட பின் பண்ணுறேன். ஸோ சேஞ்சஸ் இந்த ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட் அதுவும் நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், அதாவது நியமன தேர்வு, பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வாக இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வாக இருக்கும். ஸோ இந்த ப்ரப்போசல் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அப்படின்னா என்னன்னா,
24 வருடமா மாற்றாத ஒரு சிலபஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அப்டேட் புக்கு வந்து நிறைய, நம்மளோட 11th 12th புக் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருச்சு. ஆனா பிஜிடிஆர்பியோட புக் வந்து இன்னும், அதாவது சிலபஸ் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகல அப்படிங்கிற ப்ரொபோசல் வந்து வேரியஸ் சோர்சஸ்ல இருக்கிறதுனால இத பத்தின ஒரு தகவல், இதுவும் ஒரு காரணம் சிலபஸ் சேஞ்சுக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னா டிஆர்பியோட ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓ. அந்த ஜிஓல நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க, சிலபஸ் ரிவிஷன் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு போடுங்க. 3 to 6 month டைம் எடுத்துக்கிட்டு 6 monthல வந்து உங்களுக்கு சிலபஸ் ரிவிஷனா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் பீரியட் வந்துச்சு. எப்ப வேணாலும் கெசட்ல நம்மளோட சிலபஸ் வந்து வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் செட். ஸோ இதுல 3 முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்குங்க, ஒரு டிஎன் செட்டுக்கு பேஸ் லெவல்ல தயாராயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து டிஎன் செட்டுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிய ஒரு அட்வான்ஸ் லெவல்ல அப்ரோச் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே நம்ம ரெண்டு பேருமே ஓரளவுக்கு அந்த காலேஜ் டிஆர்பி எழுதுறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்ப இது என்ன, உங்களுக்கு இது எதுக்காக இந்த 3ஐயும் போட்டு நான் வந்து ஒரே பாயிண்ட்ல சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த செட்டு எழுதுறதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செட்டு எழுதுனதுக்கு அப்புறம் இந்த எழுதின ரிஜிஸ்டர் நம்பரை வச்சே நீங்க வந்து காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இட் இஸ் அ வெரி கோல்டன். இது ஒரு எல்லா நேரமும் இது நடந்துராது. அப்ப இது பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த மாதிரி டிஎன் செட்டு பிஜிடிஆர்பி இதுலலாம் நீங்க பிஜிடிஆர்பிலாம் 2-3 தடவை எழுதிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து டிஎன் செட்டுக்கு படிங்க. அதே நேரத்துல காலேஜ் டிஆர்பிக்கும் படிச்சுட்டு இருங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா, ஈஸி ஆக்சஸ் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். காலேஜ் டிஆர்பி எத்தனை பிரச்சனை இருக்கு, அது இருக்கு இது இருக்கு எல்லாமே இருக்கு. நீங்க எக்ஸாம் எழுதி அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட வராது. ஸோ இந்த பிஜிடிஆர்பி டிஎன் செட் காலேஜ் டிஆர்பி 3ஐயும் ஒரு பாயிண்ட்ல நிறுத்தி பார்க்கும்போது 3மே ஒரு 3 ஸ்டெப் மாதிரிதான். பிஜிடிஆர்பி, அடுத்து டிஎன் செட், அடுத்து காலேஜ் டிஆர்பி. ஸோ 3க்குமே நம்ம இந்த சிலபஸ் சேஞ்ச் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சிலபஸ் சேஞ்ச் ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற பட்சத்துல யூஜிசி நெட்டோட பேஸ் பண்ணி தான் நமக்கு டிஎன் செட் சிலபஸ் இருக்கு. டிஎன் செட் சிலபஸை பேஸ் பண்ணி தான் இப்ப பிஜிடிஆர்பி சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பிஜிடிஆர்பி இஸ் பேஸ் லெவல் ஃபார் டிஎன் செட், டிஎன் செட் அப்படிங்கிறது அட்வான்ஸ் லெவல் ஃபார் பிஜிடிஆர்பி. போத் வி ஹேவ் டு எக்யூப்டு ஃபார் காலேஜ் டிஆர்பி. போத் வி ஆர் எக்யூப்டு ஃபார் காலேஜ் டிஆர்பி. ஸோ இந்த டீச்சிங் ஆஸ்பிரன்ஸ், டீச்சிங் அதான் பேஷனா ஒரு ஸ்கூல்ல டீச்சராவோ காலேஜ்ல லெக்சரராவோ ப்ரொஃபஸராவோ போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுற எல்லாருக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா எல்லா லெவல்லையுமே உங்களோட ப்ரிப்பரேஷனா தொடர்ந்துகிட்டே இருங்க. இந்த எக்ஸாம் கண்டிப்பா உங்ககிட்ட வந்தே தீரும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா நான் ஷேர் பண்ணது. ஸோ நம்மளோட சேனல்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் தான். ஸோ பிஜிடிஆர்பியோட நோட்டிபிகேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் கண்டிப்பா வந்துடும். இந்த 25ல வருமா மேடம், 26ல வருமா மேடம் நிறைய பேர் கேக்குறீங்க. எக்ஸாம் கண்டிப்பா வந்துடும். மேக்சிமம் டிஎன் டெட் நோட்டிபிகேஷன், அதாவது நோட்டிபிகேஷன் கொடுத்த உடனே நம்ம பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியே போஸ்ட்பாண்ட் ஆனாலும், அதாவது போஸ்ட்பாண்ட்னா லேட் ஆனாலும் அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அதனால உங்களுக்கு டைம், கோல்டன் டைம், ப்ரீஷியஸ் டைம் தான் கிடைக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிலபஸ் சேஞ்சு. சிலபஸ் வந்து 0.01 அப்படின்னு கூட சொல்லலாம், இல்ல 5% எடுத்துக்கோங்களேன். 5% தான் லிட்ரேச்சர்ல கொடுக்குறாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் லிட்ரேச்சரை ஒரு 360 டிகிரியில ரீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த மாதிரி சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும். அதனால சிலபஸ் சேஞ்சை பத்தி கவலைப்படாம யூஜிசி நெட்டோட சிலபஸை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை செய்யுங்க.
ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹூ ஆர் ஆல் ப்ரிப்பேர் ஃபார் தீஸ் எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் பிஜிடிஆர்பி டிஎன் செட்டுக்கும் சரி பிஜிடிஆர்பிக்கும் சரி 2024ஓட எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸில் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணுன்னாலோ சைக்காலஜி அண்ட் ஜிகே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணுன்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் டிஎன் டெட் 2024 அதுக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் அதில் மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸை கேளுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.